கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே தேவன் நமக்கு தந்தருளின வார்த்தையாவது சங்கீதம் 27:14. 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திறப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்பதாகும். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று அங்கே நிச்சயத்துடன் உறுதியுடன் சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவைகளுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வது மாத்திரமல்ல, பதில் கிடைக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவசரமோ சோர்வுகளோ முறுமுறுப்புகளோ நம்மிடத்தில் காணப்படவே கூடாது. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவன் உடற்பயிற்சி செய்யும்போது ஒரே நாளில் அவனுக்கு பலன் பெறுவதில்லை, பலன் கிடைப்பதும் இல்லை. மாறாக தொடர்ந்து பயிற்சி செய்யும்போதுதான் பலன் கொண்டவனாக, நிறைவான பலன் பெற்றவனாக, பிறகு போட்டிகளில் சென்று போட்டிகள் பங்கேற்று வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றுக்கொள்கிறான். அவ்வண்ணமாகவே நாமும் கூட தேவ சமூகத்தில் தினமும் காத்திருந்து துதிக்கும் போதும் விண்ணப்பம் செய்து ஜெபிக்கும் போதும் நாம் அதற்கேற்ற பலனை பெறுவோம் என்று திடம் மனதுடன் விசுவாசிக்க வேண்டும். திடம் மனம் கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மிக அருமையாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அவருக்கு சாதாரண பலன் இல்லைங்க, ஒரு புதிய உற்சாகமுள்ள ஆவிக்குரிய பலனை அவர் சமூகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? புது பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து, கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து, கழுகு தான் இருக்கிறதுலே உயரமாக பறக்கும். அவ்விதமாக பலத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார் இல்லையா? தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் நமக்கு பலன் தருவது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி வைக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார். எனவே நாமும் கூட தேவ சமூகத்தில் காத்திருப்போம். சோர்ந்து போகாமல் ஜபத்துடனே ஆசீர்வாதம் பெற்று நித்திய காலமாய் மகிழ்ந்திருப்போம். ஆமென்.